வணக்கம் மக்களே. கிராமத்துல இருந்து டிவியை பார்த்து வியந்து ஒரு பெண் இன்னைக்கு அதே பிக் பாஸ் மேடையில அதிகாரப்பூர்வமா காலடி எடுத்து வைக்கும்போது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செம்ம மாஸான எக்ஸைட்டிங்கான என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம 5வது போட்டியாளரா உள்ள வந்த முனியம்மா கொடுத்திருக்காங்க. முகத்துல சிரிப்போட உள்ள நுழைஞ்சி அவங்களோட ரியாக்ஷன் தான் இன்னைக்கு எபிசோட்ல ஹைலைட். செட்டை பார்த்த உடனே முனியம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அரண்மனை மாதிரி இருக்கு, இதையெல்லாம் நான் டிவியில தான் பார்த்திருக்கேன்னு வெள்ளந்தியா மாயா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் எப்படி இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்கன்னு கேட்டு அவங்க எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டாங்க. அடுத்ததுதான் அந்த செம்ம ஃபன்னான சீன். எனக்கு ஆரி ஓவியா எல்லாம் நல்லா தெரியும், ஆனா உங்க சீசனை நான் பார்த்ததே இல்ல, போர் அடிச்சதுன்னு டயலாக் அடிச்சு ராஜு கிட்ட வாய் கொடுக்கறாங்க. ராஜுவும் தன் ஸ்டைல்ல என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சது வேற லெவல் ஃபன். மாயா ஓரமா போய் உட்கார ஓவியா வந்து என்ன பயமா இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு முனியம்மா பயம்லாம் இல்ல, சந்தோஷம் தான், நாளைக்கும் நானும் பெரிய ஆளாகி ஹீரோயின் ஆயிட்டான்னு போல்ட் ரேஞ்சுக்கு ஒரு டயலாக் விட்டாங்க பாருங்க. அரங்கமே சிரிச்சிருச்சு. திரும்பவும் ராஜி வந்து மேடம் வேற ஏதாச்சும் சொல்லுங்கன்னு கேட்க, சாரி உங்களை யாருன்னு தெரியாது அதான் பேசலன்னு டக்குன்னு அடுத்த கவுண்டரை போட்டாங்க. மீண்டும் மீண்டும் இதையே சொல்லி என்ன புண்படுத்துறீங்கன்னு ராஜு புலம்ப, அவங்க சீசனே பார்க்கல பேர் எப்படி தெரியும்னு முனியம்மா நச்சுன்னு பதிலடி கொடுத்ததும் செம்ம ஜொல்லி வைபு. அப்புறம் ஆரி உங்க வாழ்க்கையில உங்களை சோதிச்ச விஷயம் என்னன்னு கேட்க முனியம்மா ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அவங்கள பெண் பார்க்க வந்தப்போ அம்மா கிட்ட திட்டு வாங்கிய கதை. காக்கா மாதிரி குளிக்காம இருந்தா யாரும் மாப்பிள்ளை தருவான்னு அம்மா கேட்டப்போ காக்காய்க்கு தன் குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்களே, என் ஆத்தாவே இப்படி சொல்லிட்டாளேன்னு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா என் சீமானுக்கு என்ன பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நல்லா வச்சு பாத்துக்கிறாருன்னு கெத்தா சொன்னாங்க. புருஷன் பேரு சீமன், பொண்டாட்டி பேரு சீமாத்தின்னு சொன்னப்போ மேடையில கைத்தட்டல் அதிர்ந்துச்சு. எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு பண்பா எப்படி வாழணும்னு நாட்டுக்கு தெரியணும்ல, நம்ம கலாச்சார பெண் உள்ள இருக்கான்னு மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் சம்பாதிச்சாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு, வியாபாரம் பண்ற வருமானத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட்டலாம்னு நினைக்கிறது தப்பில்லையே அப்படின்னு நியாயமா பேசினாங்க. அதுக்கப்புறம் ராஜு சொன்ன மாதிரி சீமானுக்கு போன் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங். மாயா ஹஸ்பண்டா பேச லவ் யூடி மிஸ் யூடின்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. சீசன் 1ல ஜூலி இருந்த இடத்துல நான் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லி, எப்ப வர்றேன்னு கேட்காதீங்க, டைட்டில ஜெயிச்சுட்டு எப்ப வரேன்னு கேளுங்க சீமா மாமான்னு கெத்தா பேசி மாஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட பிரசன்ட் ஆஃப் மைண்ட பார்த்துட்டு அசந்து போன ராஜு நீங்க 200% செலக்ட்னு சொல்லி நேர்ல போய் அந்த கார்டை கொடுத்தாரு. கடைசியா ஓவியாவை பக்கத்துல பார்த்து சந்தோஷப்பட்ட முனியம்மாவோட அந்த தருணம் ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப வெள்ளந்தியாவும் அதே சமயம் செம்ம என்டர்டைன்மெண்டாவும் இருந்தது முனியம்மாவோட இந்த பிரசன்ஸ் தான். உங்களுக்கு முனியம்மாவோட இந்த மாஸ் என்ட்ரி பிடிச்சிருந்தா அவங்க பிக் பாஸ்ல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.